வாட் ஐ ஈட் இன் ஏ டே பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆயில் இல்லாமல் எக்கை ஊற்றி எக்கு வந்து குக் ஆகுறதுக்கு முன்னாடி ப்ரெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு அதை வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் தான் அது வந்து மேலே உள்ள இதெல்லாம் வந்து குக் ஆகும். குக் ஆகிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போடாமலே நம்ம வந்து சாப்பிட்லாம். உள்ளி, மிளகா, கடுகு, துவரம் பருப்பு, பெப்பர், மஞ்சள், கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில், 2 முட்டை. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுட்டோம். கடுகு நல்லா பொட்டிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் உதிர்தால் போட்டிருக்கோம். அதை கிண்டி ப்ரௌன் கலர் ஷேட் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் வருது. இப்போ நம்ம வந்து சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து கிண்டி விடுங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா கிண்டணும். இப்போ ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து அவரைக்காயை போட்டுக்கலாம். இப்போது அவரைக்காயில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அதில் பெப்பரும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கிளறி விடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி கொஞ்சம் நல்லாவே கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு பேனை மூடி வச்சுருங்க. அப்புறம் நம்ம வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 2 முட்டையை வந்து இதில் உடச்சி இப்போ ஊற்றிக்கலாம். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணும்போது சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதை வந்து முட்டையை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிட்டு.